ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு என்னடா ரொம்ப ஸ்பெஷல் நாள் எனக்கு. இங்கே பாருங்க, டெக்கரேஷன் எனக்காகலாம் பயங்கரமாக பசங்களாம் சின்ன பசங்களாம் எஃபர்ட் பண்ணி டெக்கரேஷன் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நம்ம பிறந்த நாள் இதே இடத்துல தான் போன வருஷம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இதே இடத்துலையும் மறுபடியும் இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு இத்தனை பிள்ளைங்க நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நம்ம பர்த்டேக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போ வந்து ஒரு 3 காரியங்களுங்க, இந்த பர்த்டே நிமித்தமாக ஒரு 3 காரியங்கள் பேரண்ட்ஸுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு 3 காரியங்கள். கவனமாக கேளுங்க. இந்த பர்த்டேல ஒரு ஸ்பெஷலான மெசேஜ் இந்த பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புறேங்க. கவனமா எல்லாருமே கேளுங்க. நான் ஒரு 3 கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்பேன்டா, ஓகேவா? இதை இன்ட்ரெஸ்டிங்கா கேளுங்க, சூப்பரா இருக்கும். முதலாவது வந்து என்னதுன்னா, உங்க பிள்ளைங்களுக்கு கெட்ட வார்த்தை பேசாத அப்படின்னு நீங்க சொல்லி தரணும் இருக்குங்க. பிள்ளைகள் யாருமே கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தையை தான் பேசுவாங்க. இத்தனை பிள்ளைங்க இருக்காங்கல்ல, இந்த சிறு பிள்ளைங்க யாருமே கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. என்ன வார்த்தை கேட்கிறாங்களோ அந்த வார்த்தை தான் பேசுவாங்க. ஸோ அப்போ உங்க வீட்டில் எப்ப பார்த்தாலும் கணவனும் மனைவியும் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு, கணவனும் மனைவியும் அடிச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் இருந்ததுன்னா குடும்பம் எப்படி இருக்குங்க? ஸோ பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸ் ஒரு முன்மாதிரிங்க. ஒண்ணுங்க என்னதுன்னா, இந்த பிள்ளைங்க எப்ப பார்த்தாலும் கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு என்ன ஒரு மூல காரணம் என்னதுன்னா, இந்த சினிமாவும் சீரியலும் தாங்க. ஓப்பனா நான் சொல்றேங்க, இந்த சினிமா சீரியல் கன்றாவே சொல்லி தருவாங்க. என்னதுன்னா, இந்த சினிமால என்ன சொல்லி தருவாங்க, ஒரு சாங்ஸ் எல்லாம் இருக்குங்க, வாட்டர் பாக்கெட். அந்த சாங்கோட அர்த்தங்கள் எல்லாம் பிள்ளைங்களுக்கு சொன்னா அசிங்க மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருக்குங்க. உடம்ப மனுஷனோட உடம்ப வர்ணிச்சு பேசுற மாதிரி. இப்போ என்ன ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு சாங், என்ன சாங் அது? படிப்பண்ணும் ஏறலடி, போதும் போதும் போதும், படிப்பண்ணும் ஏறலடி. எப்ப பார்த்தாலும் சினிமாவும் சீரியலையும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா படிப்பு எப்படி ஏறும் நான் கேட்கறேன். ஓப்பனா சொல்றேங்க, படிப்பு எப்படி ஏறும் நான் கேட்கறேன். நெக்ஸ்ட்டுங்க, இந்த சினிமா சீரியல் அப்போ கேம்ஸுங்க, கேம்ஸ், இந்த ஹாரர் கேம்ஸ் எல்லாமே விளையாட கொடுக்குறீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க தான் முன்மாதிரி. ஸோ ஷுட் நாட் ஸ்பீக் பேட் வேர்ட்ஸ். சின்ன வயசுலயே கெட்ட வார்த்தை பேசாதன்னு உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி தரணுங்க. என்னது பிள்ளைகள் கெட்ட வார்த்தை தான் பேசுவாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. என்ன கேட்குறாங்களோ அதில் கவனம். ஸோ என்னதுன்னா, என்ன அதிகமாக பார்க்குறீங்களோ அதுதான் நீங்க. எப்போ பார்த்தாலும் சினிமாவும் சீரியலும் வீட்டில் ஓடிட்டு இருந்தா குடும்பம் விளங்குங்க. கண்டிப்பா நான் ஓப்பனா சொல்றேங்க, இதெல்லாமே உங்களுக்கான ஒரு மெசேஜ், ஓகேவா? ஸோ என்னது, நம்ம கெட்ட வார்த்தை பேசாதன்னு சொல்லி தரணும். ஒரு பழமொழி இருக்குங்க, என்னதுன்னா, 5ல் வளையாதது 50ல் வளையாது. ஸோ சின்ன வயசுலயே கெட்ட வார்த்தை பசங்க பேசும்போது வாயிலேயே 2 போட்டா புத்தி வருங்க. கெட்ட வார்த்தை பேசும்போது வாயில 2 போட்டுச்சுன்னா 5ல் வளையாதது 50ல் வளையாது. ஸோ முதலாவது காரியம் கெட்ட வார்த்தை பேசாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வது காரியங்க, மொபைல் போனுங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு கணவனும் மனைவி ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு மொபைல் போன் ஒன்று வாங்கி தந்துருவாங்க. மொபைல் ஃபோன் வாங்கி தந்து பிள்ளை சைலண்டா இருக்கு அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. பிள்ளை சைலண்டா இல்ல, அடிக்ஷன்ல இருக்கு. நிறைய பேருங்க முன்னாடி எல்லாம் சாப்பாடு எல்லாம் எப்படி ஊட்டிட்டு இருந்தாங்க தெரியுமா? வானத்துக்கு நேரா காட்டிட்டு நட்சத்திரம் பார்த்துட்டு நிலாவை பார்த்து தம்பி சாப்பிடு தம்பி ஊட்டுவாங்க. ஆனா இப்பெல்லாம் எப்படி தெரியுமா? மொபைல் போனை பார்த்துட்டு மொபைல் போன் பாரு தம்பி, அதை பாரு தம்பி, இதை பாரு தம்பி, மொபைல் போனை காட்டிட்டு சாப்பாடு ஊட்டுற காலம் ஆயிடுச்சுங்க. ரொம்ப வருத்தமான காரியங்க. என் வீட்டுக்கு பின்னாடி ஒரு உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை வருத்தமா ஒரு ஆண்டி சொன்னாங்க. அந்த தம்பி சின்ன 2 வயசு தான் தம்பி தான், கண்ணாடி போட்டிருக்கான். அவங்க அம்மா கிட்ட கேட்டேன், ஏன் நீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்க? சின்ன பையன், 2 வயசு பையன். ஒன்றும் இல்லை, சின்ன வயசுலேயே அவனுக்கு மொபைல் ஃபோன் தந்து 24 மணி நேரம் மொபைல் ஃபோன் பார்த்து பவர் வந்துடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொல்கிறாங்க. அப்போ என்னது, மொபைல் ஃபோன் சின்ன வயசுல வாங்கி கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, அதில் எவ்வளோ மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு கவனிக்க வேண்டியது யார் கடமை? பேரண்ட்ஸோட கடமை. அதுதாங்க. என்னதுன்னா கேளுங்க, என்னது நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா, அன்வான்ட் ரிலேஷன்ஷிப்புங்க. நான் ஒரு சேலஞ்ச் சொல்றேங்க. உங்க வீட்டில் ஒரு மகனோ ஒருத்தர் இருப்பாங்கல்ல, பெரிய மகள் ஒரு மகன், அவங்க கிட்ட போனை மட்டும் வாங்கி அந்த பேட்டர்ன் ஓப்பன் பண்ணி தாமான்னு சொல்லுங்க. போனே தர மாட்டாங்க. என்னதுன்னா, ஸ்கிரீனுக்கு ஒரு பேட்டர்ன் போட்டா ஓகே, ஆனா இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு பேட்டர்ன், வாட்ஸ்அப்க்கு ஒரு பேட்டர்ன், கேலரிக்கு ஒரு பேட்டர்ன். கேலரியில என்ன இருக்குமோ அவங்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் கண்காணிக்கிறது இல்லைனாலதான் தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் எல்லாம் வருது, தேவையில்லாத கள்ள தொடர்புகள் எல்லாமே வருது. ஸோ உங்க பிள்ளைங்களுக்கு போன் மட்டும் வாங்கி தரது பெரிய விஷயம் இல்லை, காஸ்ட்லியான போன் வாங்கி தரது, என்ன பாக்குறாங்க, என்ன கவனிக்கிறாங்க, யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்கன்னு கவனமா நீங்க கவனிக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரி, ஓகே. என்னதுன்னா, யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்கன்னு நான் ஓப்பனா சொல்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க காட்டுங்க, நீ யாருன்னு நான் சொல்லிடுவேன். ஓப்பனா சொல்றேன். உங்க நண்பர்கள் யாருன்னு சொல்லுங்க, நீங்க யாருன்னு நான் ஓப்பனா சொல்லிடுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்ல உங்க பிள்ளைங்க கவனமா இருக்காங்கன்னு கவனமா உங்க பிள்ளைங்களை கவனிங்க. ஸோ தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், சரக்கு அடிக்கிறவன், பீடி அடிக்கிறவன், கெட்ட வார்த்தை பேசுறவன், ஊர் சுத்துறவன், சினிமா தியேட்டர் போறவன், இவனெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுக்கிட்டீங்கன்னா விளங்கும் நாடு. ஓப்பனா சொல்றேங்க. நெக்ஸ்ட்டுங்க, 2வது காரியம். 3வது காரியங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியங்க. என்னதுன்னா, நிறைய பேர் என் மேல குற்றச்சாட்டுங்க, என்ன புனித்து எல்லா பசங்களையும் சேர்த்துட்டு மதம் மாத்திரியா அப்படின்னு ஒரு நிறைய குற்றச்சாட்டு என் மேல பேசுவாங்க. மதம் மாத்திரான், வெளிநாட்டு கடவுளை சொல்றான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஒன்னும் தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, பிறக்கும் எல்லாருமே சமம். நீ வந்து இந்த ஜாதி, நான் வந்து அந்த ஜாதி, நீ மேல் ஜாதி, நான் கீழ் ஜாதி அப்படின்னு யாருமே இல்லைங்க. எல்லாருமே சமம். டேய், நம்ம எல்லாருமே நம்ம ஸ்கின் கலர் வேணா இருக்கும். ஒரு ஆண்டி கேட்டாங்க, தம்பி என்னப்பா ரொம்ப வெள்ளையா இருக்க அப்படின்னு. நான் ஊசி எடுத்துக்கிட்டு கையில குத்திக்கிட்டேன், ரெட் கலர் ரத்தம் வந்தது. ஆண்டி உங்க கையை எடுத்து குத்துட்டுமா அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களுக்கு என்ன வரும்? ரத்தம் தான் வரும். அப்ப என்னது, நிறம் தான் மாறி இருக்கு தவிர எல்லாருமே ஒண்ணுதான். நம்ம எல்லாருமே மனுஷங்க தான், நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். நீ மேல் ஜாதிக்காரன், நான் கீழ் ஜாதிக்காரன் அப்படின்னு இந்த
அதாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லாருமே நம்ம ஒண்ணுங்க. இங்க பாருங்க, ஆல் ஆர் ஈக்குவல். ஸோ எல்லாருமே நாம சமம். ஸோ கடவுளுக்கு முன்னாடி கூட நம்ம எல்லாருமே சமம். கடவுள்னா யாருன்னா தெரியுமாங்க? எல்லாரையும் சமமா பார்க்கிறவர் தான் கடவுள். நீ மேல் ஜாதி, நான் கீழ் ஜாதி, நீ இந்த வராது, நீ முஸ்லீம், இவன் கிறிஸ்டின், இவன் ஹிந்து, அப்படியெல்லாம் பல கடவுள் இல்லைங்க. நெக்ஸ்ட், சட்டத்தின்படியே நான் பேசுறேங்க. இந்த பிள்ளைங்களுக்கு மதம் மாத்திரம் தேவையில்லாததெல்லாம் சொல்லித்தரேன், அப்படி என்னதான் சொல்லித்தரேன்னு சட்டத்தின்படியே நான் பேசுறேங்க. என்னதுன்னா ஆர்டிகல் 14 கவர்மெண்ட் சட்டத்தின்படியே நான் பேசுறேங்க. சட்டத்தின்படி பேசுறேன், சட்டத்தின்படி நான் பேசுறேன். வாய்ஸ் ஆஃப் ட்ரூத். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் சட்டம் இருக்குல்லங்க, அதோட ஆர்டிகல் 14 என்ன சொல்ல தெரியுமா? ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த லா. இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒருத்தனை மதத்தை வச்சோ, நிறத்தை வச்சோ, தன்னோட பாலினத்தை வச்சோ அவங்கள பார்க்கக்கூடாது, எல்லாருமே சமமா பார்க்கணும்னு தேசத்தோட சட்டமும் சொல்லுது. கடவுளும் எல்லாரையும் சமமா தான் பார்ப்பாருங்க. நீ மேல் ஜாதி, இவன் கீழ் ஜாதி அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த பசங்க கிட்டே, எனக்கு இந்த பசங்க வந்து ஒரு 2.5 வருஷமா பழக்கங்க. இவங்க கிட்டே இப்போ ஓப்பனா ஒரு, இதெல்லாம் கேமராமேனுக்கு தெரியும், இதெல்லாம் ஸ்கிரிப்டட் இல்லை. இப்போ இவங்க கிட்ட ஓப்பனா ஒரு 3 கேள்விகள் நான் கேட்க போறேங்க. நிறைய பேர் சொல்றாங்க மதம் மாத்துறாங்க, யார் மதத்தை யாரும் மாற்ற முடியாதுங்க, எல்லாரோட மனசுதாங்க மாறும். இப்போ ஒரு 3 கேள்விகளை நான் கேட்கறேங்க. என்னதுன்னா இங்க பாருங்க, ஒன்னு கேட்கிறேன். என்னதுன்னா இன்னொரு ஆர்டிகல் 25 என்ன சொல்ல தெரியுமா? ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ் டு பிலீவ் அண்ட் டிக்ளேர் அண்ட் ப்ரோக்ளைம் அண்ட் ப்ரீச். ஸோ எனக்கு விருப்பமானது, நான் பெற்றுக்கொண்ட நன்மையை மற்ற ஜனங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு தேசத்துல சுதந்திரம் இருக்கு. நீ சொல்லக்கூடாது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ கேட்குறேன், இந்த பிள்ளைங்களுக்கு நான் ஏதோ கெட்டது எதுவும் சொல்லி தரலங்க. கெட்ட வார்த்தை பேசாதடா, பொய் சொல்லாதடா, திருடாதடா, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்போட சுத்தாதடா, இதுதாங்க சொல்லி தரோம். இந்த VBS கிளாஸ் எல்லாம் பசங்க மேல எல்லாம் வருவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க மதம் மாத்திரம், யார் மதத்தை யார் மாற்ற முடியாது. இப்போ கேட்கலாங்க. இப்போ இவங்க எல்லாருக்கிட்டும் சில கேள்வி கேட்கிறேன். டேய், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன்டா. என்னன்னா, நீங்க இந்த 2.5 வருஷத்துல, அண்ணா நான் வருவேன், டீச்சர்ஸ் வருவாங்க, அண்ணா உங்ககிட்ட டீச்சர்ஸ் கிட்ட நாங்க ஒரு நல்ல பழக்கத்தை கத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு பழக்கத்தை சொல்லுங்க பாங்க. கேர்ள்ஸ் யாரா ஒரு பழக்கத்தை சொல்லுங்க. அண்ணா உங்களுக்கு நான் நல்ல இந்த கிளாஸஸ் எல்லாம், இந்த VBS கிளாஸ், சாட்டர்டே கிளாஸ் எல்லாம் வரும்போது இந்த ஒரு நல்ல பழக்கத்தை நான் உங்ககிட்ட கத்துக்கிட்டேனா? என்ன சொன்னீங்க? என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு? கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி தரேன். வேற? அப்புறம் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, திருடி சாப்பிடக்கூடாது, அப்புறம் பொய் சொல்லக்கூடாது, அப்புறம் நீங்க சொல்லுங்க, என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்? நீங்க ஏதோ தெரிஞ்சு கத்திருப்பீங்கல்ல, இத்தனை வருஷம் வந்திருக்கீங்க கிளாஸ்க்கு, ஏதோ ஒன்று கத்திருப்பீங்களா? சொல்லுங்கடா பசங்களா. யாரையும் உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணக்கூடாது, நிறத்தை வச்சு பழகக்கூடாது, எல்லாருமே சரி சமமா பார்க்கணும்னு நிறைய. இன்னும் நெக்ஸ்ட் சொல்லுங்க. அப்புறம் வேற என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஏதாவது சொல்லுங்க, ஒரு நல்ல காரியம். அண்ணா உங்ககிட்ட நான் இது கத்துக்கிட்டேனா அப்படின்னு சொல்லுங்க, ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை. கெட்டவங்க கூட நம்ம சண்டை போடக்கூடாது, பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும், ஆசிரியருக்கு கீழ்ப்படியணும், அப்பா அம்மாக்கு கீழ்ப்படியணும், இதை தாங்க நாங்க சொல்லி தரோம். ஆமா, மிஸ்ஸுக்கு என்னது, ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியணும், அதை தாங்க நாங்க சொல்லி தரோம். தப்பானதை யாரும் எதுவும் சொல்லி கொடுக்கலங்க. நெக்ஸ்ட் இன்னொரு கேள்வி நான் கேட்கறேன்டா. 2வது கேள்வி, இத்தனை வருஷம் நான் உங்ககிட்ட வரேன்ல, ஒரு நாளாச்சு பணம் கேட்டிருக்கேன் உங்ககிட்ட? ஒரு நாளாச்சு எனக்கு கிறிஸ்துமஸ்க்கு இவ்வளவு செலவாகுது, எனக்கு ஒரு நாளாச்சு பணம் தான் கேட்டிருக்கேனா? ஒரு நாளும் பணம் கேட்டது இல்லைல்ல. நான் விருப்பத்தின்படி உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ ஆசையா செய்யறேன் நான். ஆனா ஒரு நாளும் காசுக்காகியும் உங்களை நான் எதுவுமே சொல்லல. இது பதிவு செஞ்சுக்கிறேங்க. காசுக்காக மதம் மாத்திரம் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றீங்க. நெக்ஸ்ட்டுங்க என்னதுன்னா, யார் பேரையாச்சும் மாத்திருக்கேனா? என் பேர் புனித்துங்க. இவங்க பேர் ஆதார் கார்டுல உங்க பேர் ஏதாவது மாத்திட்டு இருக்கிறேன்னா? ஆதார் கார்டு உங்க பேர் ஏதாவது மாறிச்சா? உங்க பேர் தானே இருக்கு. உங்களை ஏதாவது கட்டாயப்படுத்தினா? அண்ணாமலை தான். பிரின்ஸ்னா சந்துரு தான். என் பேர் புனித்துனா புனித்து தான். யார் பேரும் யார் மாத்தலங்க, யார்கிட்டயும் பணமும் கேட்கலங்க. ஒரு நல்ல மனசோட பிள்ளைங்க சமுதாயத்துல ட்ரக்ஸுக்கு அடிக்டா இருக்காங்க, ஆல்கோஹாலுக்கு அடிக்டா இருக்காங்க, எத்தனையோ அடிக்ஷனா இருக்காங்க. இந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு, தம்பி தப்பு செய்யாதடா, திருடாதடா, கெட்ட வார்த்தை பேசாதடா, பெரியவங்களுக்கு கீழ்ப்படிதா, இதை தாங்க சொல்லித்தரோம். ரிலிஜியன் பத்தி பேசுறீங்க, எல்லாருமே சமமுங்க, யார் மதத்தை யாரும் மாத்த முடியாதுங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அதுதாங்க ஆர்டிகல் 25 ஃப்ரீடம் டு ஸ்பீச், ஃப்ரீடம் டு டிக்ளேர், ஃப்ரீடம் டு ஸ்பீச். என்னோட விசுவாசத்தை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குங்க. நெக்ஸ்ட்டுங்க ஆர்டிகல் 26, இதெல்லாம் படிச்சு பாருங்க. அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா நீங்களே பேரண்ட்ஸ் உங்க பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி தரோம் ஒரு நாள் உட்காந்து பாருங்க. ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறோம் நாங்க, நீங்களே வந்து உட்காந்து பாருங்க. ஓகே, 3 கேள்விகள் கேட்டேன். இந்த பிள்ளைங்களுக்கு முக்கியமான நான் ஒண்ணு தாங்க சொல்லுவேன் எல்லா கிளாஸஸ்க்கும். தம்பி பக்தியா வாழாத, கடவுளுக்கு பயந்து வாழு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பக்தியா நிறைய பேர் வாழ்வாங்க, பட்டையை போடுவாங்க, மொட்டை போடுவாங்க, செருப்புல நடப்பாங்க, கேபிள்ல தொங்குவாங்க, நெருப்புல நடப்பாங்க, பரிகாரங்கள் பண்ணுவாங்க, பூஜைகள் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில கெட்ட வார்த்தை பேசுவாங்க. நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், பக்தியா இருப்பாங்க ஆனா வாயில சிகரெட் இருக்கும். பக்தியா கும்பிடுற சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டு, மனைவியை அடிச்சுட்டு, மனைவியை துன்புறுத்திட்டு இப்படி இருப்பாங்கங்க. இப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாம் மாத்தணும்னு தாங்க நம்ம விரும்புறோங்க. குடிப்பாங்க, இப்படிப்பட்ட கேரக்டர் தாங்க மாத்துறோங்க. பக்தியான காரியங்கள் எதுவுமே சொல்லி தராங்க. கடவுளுக்கு பயந்து வாழுன்னு தான் நான் சொல்றேன். கடவுள் உன்னை நேசிக்க ஒரு கடவுள் இருக்காரு, உன்னை 24 மணி நேரமும் ஒரு கடவுள் கவனிச்சுட்டு இருக்காரு. நீ மனம் போல வாழற தம்பி, கடவுளுக்கு பயந்து வாழு. கடவுள் உன்னை வருத்திக்கோ,
உன்னை குர்த்திக்கோ, நெருப்பில் நட, பரிகாரம் பண்ணு, காசு கொடு, அப்படியெல்லாம் எதுவுமே கடவுளுக்கு, உண்மையான கடவுள் கேட்கவே மாட்டாருங்க. பக்தியான வாழ்க்கை வாழாத, கடவுளுக்கு பயந்து வாழு. அவர் உன்னை நேசிக்கிறாரு, உண்மையுள்ள கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அவர் உன்னை நேசிக்கிறாரு, அவர் உங்க துக்கத்தை சந்தோஷமாத்துறாரு, அவரை நீ நம்பினா உயர்ந்த ஸ்தானத்துல போய் எடுத்துட்டு போய் உன்னை வைப்பாரு. அதுதாங்க நம்ம சொல்லித்தரோம். யார் மதத்தையும் யாரும் மாற்ற முடியாங்க. பிள்ளைங்களோட மனசுதான் மாறும், மதம் எப்பயும் மாறாதுங்க. யார் மதத்தையும் யாரும் மாற்ற முடியாது, ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டுங்க ஆர்டிகல் 19 சட்டத்தின்படி பேசுறாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சட்டத்தின்படி தான் நான் பேசிட்டு இருக்கேங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். நான் நம்புறதை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா ஆர்டிகல் 28 ரிலிஜன் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஷால் நாட் ஃபோர்ஸ்ட் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் டு வர்ஷிப் ஆர் கம்பல்சரி டு அட்டெண்ட் த ரிச்சுவல்ஸ். ஏவா ஸோ இங்க பாருங்க, இந்த சட்டத்தின்படி தான் நான் பேசியிருக்கேன். இந்த சட்டத்தின் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சட்டத்தின்படி தான் பேசியிருக்கேன். பிளஸ் பைபிள் சத்தியத்தின்படி தான் நான் பேசிட்டு இருக்கேங்க. இந்த நல்ல வார்த்தைகள் உங்க வாழ்க்கை மாறணும், உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னா வாழ்க்கையில ஒரு வாட்டியாச்சு இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஒரே ஒரு வாட்டி நீங்க படிங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுவாங்க, இதை நீங்க கண்டிப்பா படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும்னு நான் ஓப்பனா சொல்றேன். கண்டிப்பா இந்த தேவன் என்றென்றைக்கும் சதாக்குள்ள தேவன் உங்க கூட பேசுவார், உங்க வாழ்க்கையை மாத்துவாரு. நான் அதாங்க சொல்றேன். யார் மதத்தையும் இப்ப நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கதருவாங்க, என்னதுன்னா மதம் மாறுறான், வெளிநாட்டு கடவுள் சாமியை கும்பிட வைக்கிறாங்க. யார் மதத்தையும் யாரும் மாற்ற முடியாது, புரிஞ்சுக்கோங்க. சோ மனசுதான் மாறுங்க, மதம் யாரையும் மாற்ற முடியாது. நீ கிறிஸ்டியன், நான் ஓப்பனா சொல்றேங்க, கிறிஸ்தவங்களை யாரும் நம்பாதீங்க. டு நாட் பிலீவ் எனி கிறிஸ்டியன்ஸ், பிலீவ் ஓன்லி கிரைஸ்ட். எந்த மனுஷனையும் யாரும் நம்பாதீங்க, பட் ஓன்லி பிலீவ் கிரைஸ்ட் தாங்க நான் சொல்றேன். ஸோ சத்தியத்தின்படி நான் சொல்லியிருக்கேன், பிளஸ் சட்டத்தின்படியும் நம்ம பேசியிருக்கோங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும். ஒரே ஒரு காரியம் தாங்க நோக்கம், இந்த பசங்களை நல்வழியில படுத்தி இந்த உலகத்துல தம்பி நேர்மையா வாழு தம்பி, உண்மையா வாழு தம்பி. நீ பரலோகம் ஒண்ணு இருக்கு, நரகம் ஒண்ணு இருக்கு. இந்த உலகம் டெம்பரவரி தம்பி, இந்த உலகத்துக்கு பின்பு இன்னொரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை நீ இப்ப நல்லா வாழணும்னா, கடவுளோட வாழணும்னா நீ என்ன பண்ணணும், உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லி தருவாங்க. புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன் பேரண்ட்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் காரியம் என்ன சொன்னேன், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லித்தாங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா போன்ல கவனமா இருங்க. மூணாவது காரியம் ரிலீஜியன். யார் மதத்தையும் யாரும் மாற்ற முடியாதுங்க, எல்லாருமே சமம். நீ ஹிந்து, நான் கிறிஸ்டியன், நான் முஸ்லீம், நம்ம எல்லாம் அப்படியாடா, நம்ம எல்லாருமே ஒண்ணுதானடா. மதத்தை யாராச்சும் சொன்னாங்க, மதத்தை நம்பாதீங்க, காடை மட்டும் நம்புங்க. அதை நான் சொல்ல வரேன். சரி, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்க வேண்டிய 3 கேள்விகள் மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேங்க. என்னதுன்னா முதலாவது கேள்விங்க, வீட்டுல பேரண்ட்ஸ் இருப்பீங்கல்ல, நீங்க எல்லாம் கேட்க வேண்டிய பேரண்ட்ஸ் கிட்ட கவனமா கேட்டுக்கோங்க. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்க வேண்டிய 3 கேள்விகள் என்னதுன்னா, வீட்டுல கணவனோ இல்ல மனைவியோ யாரோ ஒருத்தர் சம்பாதிப்பாங்க, இல்ல 2 பேருமே போய் வேலைக்கு போய் காசு சம்பாதிப்பாங்க. காசு நம்ம வாழ்க்கையில காசு ரொம்ப முக்கியம் தானே, பணம். ஆனா அந்த பணத்தை உங்க அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ போய் உண்மையா கேளுங்க. அப்பா அம்மா, நீங்க காசு உண்மையா தான் சம்பாதிக்கிறீங்களா, நேர்மையா தான் சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை உங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க என்ன பண்ணணும், கேளுங்க. அப்போ அவங்களுக்கு மனசுக்குள்ள யோசிக்கணும், ஏன் இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறான். ஏன்னா நிறைய நான் பார்த்ததுல வாழ்க்கையிலங்க 90% ஆஃப் த பீப்புளுங்க என்ன பண்றாங்கன்னா, காசை பொய்யாதாங்க சம்பாதிக்கிறாங்க. லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி பொய் சொல்லி காசு சம்பாதிச்சு மற்றவனை ஏமாத்தி மற்றவனை வேதனைப்படுத்தி பொய் சொல்லி இப்படிதாங்க நிறைய பேர் காசு சம்பாதிக்கிறாங்க. நேர்மையா காசு சம்பாதிக்கணும், உண்மையா காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் கூட யாருக்குமே இல்லைங்க. ₹1 ₹10 சம்பாதிச்சா கூட வீட்டுக்கு நேர்மையா உண்மையா சம்பாதிச்சுட்டு வாங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, என்னதுன்னா எங்க வீட்டுல காசே தங்க மாட்டேங்குது. எப்படி காசு தங்கும், நேர்மையா சம்பாதிச்சாதான் வீட்டுல காசே தங்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னதுன்னா, நம்ம கேட்க வேண்டிய 2வது கேள்வி என்னதுன்னா, கேளுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன பண்ணும் தெரியுமா, பேரண்ட்ஸை சிந்திக்க வைக்கும். பொய் சொல்லி ஏமாத்தி காசு சம்பாதிக்க கூடாது, நேர்மையா தான் காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் வருங்க. ஏன்னா காசு உண்மையா தாங்க ஏன்னா ஒன்று இருக்குங்க, இந்த உலகத்துல நம்ம பிறக்கணும்னா கூட பணம் தான் தேவை, நம்மளோட பணத்தை தூக்கணும்னா கூட பணம் தான் தேவை. அந்த பணத்தை நேர்மையா உண்மையா சம்பாதிங்க. நெக்ஸ்ட் 2வது காரியம், நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னதுன்னா, மெயினா அப்பான்னு ஒருத்தர் வீட்டுல இருப்பாருல்ல, அந்த அப்பா கிட்ட, ஸ்டாலின் அப்பாவை சொல்லல, ஸ்டாலின் சார சொல்லல, அப்பான்னு கூப்பிடுறீங்கல்ல, அந்த அப்பா கிட்ட போய் கேளுங்க. அப்பா நீங்க குடிக்கிறீங்களா, நீங்க ஏதாவது போதை வஸ்துக்கள் ஏதாவது யூஸ் பண்றீங்க, நான் ஓப்பனா கேளுங்க. நான் ஓப்பனா சொல்றேன், ஓப்பனா கேளுங்க. அப்படியாச்சும் இந்த குடிப்பழக்கத்தை விடுறாங்களா நான் பாக்குறேன். எத்தனையோ குடிகாரங்க வீட்டுல இருக்காங்க, எனக்கு குடிச்சு இறந்து போயிருக்காங்க. குடிச்சு குடும்பம் நாசமா போயிருக்கு, குடிச்சு சமுதாயம் நாசமா போகுது, குடிச்சு விபத்து நடந்துட்டு இருக்கு. சோ தயவு செஞ்சுங்க, நீங்க எல்லாமே உங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் கேளுங்க. அப்பா கிட்ட போய் சொல்லுங்க, அப்பா தயவு செஞ்சு குடிக்காதீங்க. மனைவிக்கு தெரியாம குடிக்கிறது, மனைவிக்கு தெரிஞ்சும் குடிப்பாங்க. என்னதுன்னா மனைவியை அடிக்கிறது. அதனால என்னது, இந்த குடிப்பழக்கத்தை அப்பா நிப்பாட்டுங்கன்னு சொல்லுங்க. அந்த பெத்த பொண்ணு சொல்றா பாத்தீங்களா, அப்பா குடிக்காதீங்கப்பா, பெத்த மகன் சொல்றான் பாத்தீங்களா, குடிக்காதீங்க. அப்படி அந்த அன்பின் நிமித்தமாச்சு சில குடிக்காரங்க மாறுவாங்களான்னு பாக்கலாங்க. குடிச்சு நாசமா போதுங்க நாடு. ரொம்ப நன்றி விஜய் சாருக்கு. என்னதுன்னா டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் எல்லா டாஸ்மார்க்கையும் க்ளோஸ் பண்ணணும் ஒரு கோரிக்கையை இந்த வீடியோ மூலியமா நாங்க சொல்லிக்கிறோங்க. எல்லா டாஸ்மார்க்கும் க்ளோஸ் பண்ணப்படணும். அதுதான் எங்களோட முக்கியமான பிரதானமான கோரிக்கைங்க. சரி, அதனால உங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க போய் சொல்லணும், அப்பா அம்மா தயவு செஞ்சு குடிக்காதீங்க. இந்த பாட்டி மாருங்கெல்லாம் வீட்டுல இருப்பாங்க, வயசாயிட்டு பாட்டி மாருங்க தாத்தா உட்காந்து வெத்தலை போட்டுட்டு இருப்பாங்க, வெத்தலை போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதையும் சொல்லுங்க,
தேவையில்லாத ட்ரக்ஸ் கூட, அதெல்லாம் ட்ரக்ஸ் கணக்கில் தான் வரும், அதையும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு உங்க பெற்றோர்களுக்கு நீங்க தான் சொல்லணும். குடிக்காதீங்கப்பா, குடிச்சிங்கன்னா இறந்து போயிருவீங்கன்னு சொல்லணும். மூணாவது கேள்வி என்னதுன்னா, நான் ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி தராதீங்க, எனக்கு தேவையானது மட்டும் வாங்கி தாங்கன்னு சொல்லும்போது பெற்றோர்கள் முகத்துல ஒரு சந்தோஷம் வருங்க. ஓப்பனா சொல்றேங்க. ஏன்னா நம்ம புள்ள ரெஸ்பான்சிபிலிட்டியா வளர்றானே, பொறுப்புள்ள பையனா வளர்றானே, பொறுப்புள்ள பொண்ணா வளருதே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. என்ன கேட்கணும்? ஆசைப்படுறதெல்லாம் எனக்கு வாங்கி தராதீங்க, நான் எல்லாம் ஆசைப்படுவேன், அதெல்லாம் எனக்கு வாங்கி தரேங்க. இப்போதைக்கு எனக்கு என்ன தேவை? ஒரு ஸ்கூல் பேக்கா, ஒரு பென்சிலா, அதுவும் நான் இந்த பிராண்டு ஷர்ட்டு தான் எனக்கு வேணும், அந்த ஐபோனு தான் வேணும், அவன் வச்சிருக்க மாதிரி தான் வேணும்னு கிண்டல் ஆசைப்படக்கூடாது. தேவையானது மட்டும் வாங்கிட்டாங்க அப்பா அம்மான்னு சொன்னீங்கன்னா அவங்க உள்ள ரொம்ப சந்தோஷப்படுங்க. இதுதாங்க நம்ம சொல்ல வந்தோம். ரொம்ப 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 நேரம் இருந்து இந்த வீடியோ பேசி, ஸோ இந்த சத்தியத்தை உங்க எல்லாருக்கும் சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். சத்தியமும் பேசியிருக்கோம், சட்டத்தின்படியும் பேசியிருக்கோங்க. ஸோ காட் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். காட் லவ்ஸ் யூ ஸோ மச்ங்க. அண்ட் காட் பிளஸ் யூங்க. தேங்க்யூ. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி